கடைசியாய் அதே வசனத்துல கலாத்தியர்ல இன்னொரு நகரத்தை பத்தி சொல்லி முடிக்கிறார் பாருங்க. நம்ம முடிப்போம், வாசிங்க. கலாத்தியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. ஆகார் என்பது அரபு தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள். அப்ப இரண்டாவது வரப்போற நகரத்தை பத்தி தான் அவர் பேசுறார். இந்த நியாயப்பிரமாணம் தாவீது வந்தது மாடல். திருப்பியும் சொல்றேன், ஆசரிப்பு கூடாரம் மாடல், தாவீது வந்தது மாடல். இதோடைய ஒரிஜினல் ஒண்ணு இருக்குது. அந்த ஒரிஜினல் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து தான் அந்த ஒரிஜினல் ஆசாரியர். அவரோடு கூட சேர்ந்து ஒரு கூடாரம் ஒண்ணு வரப்போகுது, ஒரு நகரம் ஒண்ணு வரப்போகுது. ஃபர்ஸ்ட் அது எந்த நகரம்? வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. பெரிய உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தார். இதுதான் ஏசாயா சொன்ன பலமான நகரம். நீங்களும் நானும் தான் அந்த நகரம். நீங்களும் நானும் தான் மணவாட்டியாய் மாறி கிறிஸ்துவோடு கூட இறங்கி வரப்போகிறோம். இப்ப புரியுதா? காயினுடைய கூடாரம் ஒண்ணு இருக்கு, காயினுடைய நகரம் இருக்கு, அது அழிகிறது. அது உள்ள இருக்கிற கூடாரம் அழியும், அது உள்ள இருக்கிற ஆசாரியன் அழிவான், அது உள்ள இருக்கிற ஆராதனைகள் அழியும். ஏன்னா அது சபிக்கப்பட்டது. அதே நேரத்தில் தாவீதின் நகரத்தில் ஒரு கூடாரம் இருக்கு, தாவீதின் நகரத்தில் ஒரு உடன்படிக்கை பெட்டி இருக்கு. தாவீதின் நகரத்தை கட்டினவரே அதுக்கு ஆசாரியனாகவும் இருக்கிறான். அது மாடல். ஒரிஜினல் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் தான் அந்த நகரம். கர்த்தர் நமக்காக ஒரு நகரத்தை, வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். நீங்களும் நானும் அந்த நகரமா இருக்கிறோம். ஆனா இது உள்ள எந்த கூடாரமும் இல்லை, இது உள்ள எந்த கூடாரமும் இல்லை, ஆலயமும் இல்லை. அது உள்ள வசனம் சொல்லுது, வெளிப்படுத்தின விசேஷம் 21-22. தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். அப்ப நல்ல தெளிவா தெரியுது, இது உள்ள என்ன கிடையாது, இது உள்ள என்ன கிடையாது, ஆலயம் கிடையாது. ஆண்டவரே நமக்கு என்னவா இருக்க போறாரு? ஆலயம்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் இதையும் புரிஞ்சுக்கோங்க. ஆலயம்னா சாலமோன் கட்டின தேவாலயம், அது இல்ல ஆலயம். உண்மையிலே ஆலயம் எது தெரியுமா? கூடாரம் தான் ஆலயம். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 15:5 வாசிங்க. பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. அப்ப பரலோகத்துல ஆலயம் என்று சொல்லப்படுவது எதை சொல்லப்படுது? சாட்சியின் கூடாரம். அந்த கூடாரம் தான் தாவீது போட்ட கூடாரம், அதுதான் மோசே போட்ட கூடாரம். இந்த கூடாரம் இப்ப இல்ல, அந்த கூடாரம் பரலோகத்துல காணப்படுது. அதான் ஒரிஜினல். அதனுடைய மாடல் தான் மோசே காமிச்சாரு, மாதிரியின் படி அப்படின்னு சொல்றது. இப்போ தேவன் உண்டாக்குற நகரத்துல என்ன கிடையாது? ஆலயம் கிடையாது. அர்த்தம் என்ன? இயேசுவே கூடாரமாக இருக்கிறார், அவரே ஆசாரியனாய் இருக்கிறார், அவரே உடன்படிக்கையாய் இருக்கிறார், அவரே எல்லாமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நகரம் நாம் தான் அந்த நகரம். நமக்குள்ளே புதிய எருசலேம் மணவாட்டி, நமக்குள்ளே ஆசாரியரும் ஆலயமும் உடன்படிக்கையும் ஆய் நம்முடைய தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். இந்த கூடாரம் இருக்கிற, இந்த ஆசாரியர் இருக்கிற, இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இந்த நகரம் தான் பலமுள்ள நகரம். அல்லேலூயா. நீங்களும் நானும் தான் அந்த பலமுள்ள நகரம். இப்போ காயின்குள்ள இருந்தது தேவனுக்கு விரோதமானது, அழிஞ்சிருச்சு. தாவீது கிட்ட இருந்தது மாடல், அதுவும் காணாம போயிடும். ஒரிஜினல் நீங்களும் நானும். தாவீது நகரத்தை கட்டினான், இயேசு நம்மை கட்டி கொண்டிருக்கிறார். தாவீது உள்ளே கூடாரத்தை போட்டான், இயேசு நமக்குள் கூடாரம், அவர்தான் ஆலயமாய் இருக்கிறார். தாவீது உள்ளே உடன்படிக்கையை கொண்டு வந்தான், இயேசு நமக்குள்ளே உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். நாமே அந்த நகரமாக இருக்கிறோம். நம்மை பார்த்து தான் பைபிள் சொல்லுது பலமான நகரம் என்று சொல்லுது. அப்ப நீங்கள் நானும் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் பாருங்க, இல்லையா? அந்த மணவாளனுக்கு மணவாட்டி. தாவீது கட்டின நகரம் தேவன் உண்டாக்கின நகரம். தாவீது கட்டின நகரத்துக்கே இவ்வளவு வைராக்கியம். இன்னைக்கு வரைக்கும் எருசலேம் எப்படி இருக்கு? உலகத்துல பயங்கர போராட்டம், விட்டு கொடுக்க மாட்டேங்கிறார் ஆண்டவர். இன்னைக்கும் எருசலேமுக்கு சண்டை நடக்குது.
ஒரு இன்ச்சு கூட தரமாட்டேங்கிறார் ஆண்டவர். எருசலேமை, சகரியா புஸ்தகத்துல சொல்றாரு 12ல, எருசலேமை கிளப்புகிற யாவரும் நாசமடைவார். எருசலேமுக்காக கர்த்தர் வைராக்கியம் கொள்றாரு. இந்த மாடல் எருசலேமுக்கே கர்த்தர் இவ்வளவு வைராக்கியம் பாராட்டுவாரானால், மேலான எருசலேமாகிய உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் எவ்வளவு வைராக்கியம் பாராட்டுவார். அழிந்து போகிற நகரத்திற்கே கர்த்தர் இவ்வளவு வைராக்கியம் பாராட்டுவாரானால், அழியாத நகரமாகிய மனவாட்டியாகிய உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் எவ்வளவு வைராக்கியம் பாராட்டுவார். ஆனா உங்களுக்கும் எனக்குள்ள கூடாரமாகிய ஆலயமாகிய தேவன் இருக்கணும், உடன்படிக்கை இருக்கணும். இது உள்ள எது இருக்க கூடாதுன்னு ஒண்ணு இருக்கு. அதை மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. அப்ப இந்த கூடாரம் உள்ளுக்குள்ள ஆலயமே இல்லை. யார் இருக்கிறா? ஆண்டவர் இருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவரே ஆலயம். இந்த கூடாரத்துக்குள்ள உடன்படிக்கை பெட்டி இல்ல, இயேசுவே இருக்கிறார் உடன்படிக்கை பெட்டியா. அப்ப இந்த நகரமாகிய நீங்களும் நானும் புதிய எருசலேம் மனவாட்டிக்குள்ள கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்னவா? தீட்டுள்ளதும், தீட்டுனா என்ன தெரியுமா? தமிழ்ல அப்படி இருக்குது, இங்கிலீஷ்ல எப்படின்னா அன்கிளீன், அசுத்தமானது. அசுத்தமானதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. நாட் ஈவன் a single one. கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒன்றும் அதில் இருக்காது. அப்படின்னா நீங்க நானும் எப்படிப்பட்ட மனவாட்டியா இருந்தா பலமான நகரமா இருப்போம் பாருங்க. ஆண்டவர் அந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறார், உங்களையும் நீங்க செலக்ட் பண்ணியிருக்கிறார். யோசிச்சு பாருங்க. இப்ப அவர் நம்மளை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் பரலோகத்திலிருந்து நாம் இறங்கி வந்து அப்படியே மனவாட்டி நகரமாக நிற்போம். எஸ்தரை கொண்டு போய் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் ராஜா கூப்பிடுவாரு, எஸ்தர் போகணும். அவ சொல்றா, இன்னும் என்னை அவர் அழைக்கவில்லைன்னு. ராஜா கூப்பிடும் போது போனோம். ஆனா எஸ்தர் எப்படி போகணும் தெரியுமா? ராஜா கூப்பிடும் போது வெயிட் பண்ணுங்க, நான் குளிச்சுட்டு வந்துறேன்னு சொல்லக்கூடாது. ராஜா எப்போ கூப்பிட்டாலும் தீட்டுள்ளதும் அருவருப்பையும் ராஜாக்கு பிரியமில்லாத எதுவும் இல்லாம அவர் ரெடியா காத்துக்கிட்டு இருக்கணும். அதான் வசனம் சொல்லுது, கல்யாணம் வஸ்திரம் தரித்தவளா. எப்ப கூப்பிட்டாலும், இப்ப பாருங்க, ராஜா கூப்பிடுறாரு, கூப்பிடவே இல்லை. ஆனா எஸ்தர் போறா. எப்படி போறா தெரியுமா? வசனம் சொல்லுது, ராஜ வஸ்திரம் தரித்தவளா. So you must be ready. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் அப்பப்போ கிளீன் பண்ணிட்டே இருக்கணும். வரும், மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் சில போராட்டம் வரும். கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை வரும். அதை தள்ளி விடணும். வருமா தள்ளி விடணும். சில பலகீனங்கள் வீழ மாதிரி வரும், தள்ளி விட்டுட்டு ஓடிடணும். ஏன் தெரியுமா? இந்த பலகீனம் 10 நிமிஷம், அரை மணி நேரம், ஒரு ராத்திரி. ஆனால் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதமோ நித்தியம். இந்த அற்ப சந்தோஷத்துக்காக நித்தியத்தை இழக்க முடியாது பாருங்க. நீ பலமுள்ள நகரம். உன் பலகீனம் காயின்ல இருக்கும், உன் பலகீனம் உனக்குள்ள இருக்க கூடாது. காயின் நகரத்துக்குள்ள பலகீனமான கூடாரம் இருக்கும், மோசமான ஆசாரியன் இருப்பான், கர்த்தர் அருவருக்கிற ஆராதனை இருக்கும், அது சபிக்கப்பட்டிருக்கும். தாவீதின் நகரமாகிய அதற்குள்ள கர்த்தர் சொன்ன ஒரு கூடாரம் இருக்கும், கர்த்தர் சொன்ன உடன்படிக்கை இருக்கும், கர்த்தர் சொன்னதான காரியங்கள் அங்கே நடக்கும். ஆனால் அதோடைய ஒரிஜினல் நீங்களும் நான். அப்ப நாம ஆயத்தமா இருக்கிறோமா? தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் நமக்குள்ள இல்லையா? நம்ம ஆராய்ந்து பண்ணி பார்ப்போமா? இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குது. பலமுள்ள நகரமா இறங்கி வர போறோம். ஆட்டுக்குட்டியானவரே ஆலயமா இருக்க போறாரு. அவரே நமக்கு உடன்படிக்கை இருக்க போறாரு. இன்னும் வசனம் சொல்லுது, நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. கூடாரத்துக்குள்ள என்ன இருந்துச்சு? 7 கிளை உள்ள பொன்புத்து விளக்கு இருந்துச்சு. இப்ப அந்த விளக்கு அங்க இல்ல. அந்த விளக்குக்கு பதிலா இயேசுவே விளக்கா இருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவரே நமக்கு பிரகாசம். அப்படின்னா உங்களுக்கு எனக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். உங்களுக்கு ஆண்டவர் நல்ல கூடாரத்தை கொடுத்திருக்கிறார். இப்போ அந்த கூடாரத்துக்குள் தங்கி இருங்க. காயின் கூடாரத்துக்கு போயிடாதீங்க. நீங்களும் நானும் பலமுள்ள நகரமாய் மாற போகிறோம். அல்லேலூயா. நாம ஜெபம் பண்ணலாம். அதே சமூகத்துல எழுந்திருப்போமா? நம்ம எல்லாம் எழுந்து ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? நாம் தான் அந்த பலமுள்ள நகரம். நம்மளை பத்தி தான் ஏசாயால தீர்க்க தரிசனமா உரைக்கப்பட்டிருக்கு. பிசாசு ஜெயிக்கப்பட்ட பிறகு இருக்கிற நகரம் நீங்களும் நானும் தான். அப்படின்னா இந்த பலமுள்ள நகரம்
பலவீனங்களை எல்லாம் மற்ற நகரங்கள்ல பலவீனம் இருக்கும். காயின் நகரத்துல பலவீனம் இருக்கும், பாபேலுக்குள்ள பலவீனம் இருக்கும். ஆனா நீங்களும் நானும் தேவனால் உண்டாக்கப்படுகிற நகரம். இது பலவீனமானது அல்ல. காயினுடைய நகரம் இடிக்கப்பட்டுருச்சு. ஒரே ஒரு நியாய தீர்ப்புல நிக்காம அது காணாம போச்சு. ஆனா நாம் மேலான எருசலேம், நாம் இந்த நமக்கு அடையாளமா தான் பூமியில இந்த எருசலேமை வச்சிருக்கிறார். இந்த எருசலேமுக்கு கர்த்தர் இவ்வளவு வைராக்கியம் பாராட்டுவாரானால், மேலான எருசலேமாகிய உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் எவ்வளவு வைராக்கியம் பாராட்டுவார். ஒப்பு கொடுப்போம் தேவ சமூகத்தில். ஆண்டவரே, உடைய மனவாட்டியாக அலங்கரிக்கப்பட்டவளாக, உமக்கு ஏற்ற சூலமித்தியலாக, உமக்கு முன்பாக நிற்க பாத்திரவானாக ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் காத்திருக்கிறவர்களாக, ராஜா நீங்க எப்ப கூப்பிட்டாலும் ஓடி வந்துடணும் ஆண்டவரே. ராஜா அழைக்கும் போது வர முடியாதுன்னு சொன்ன வஸ்தி அல்ல நாங்கள். ராஜா கூப்பிடலனாலும் ஆயத்தமா காத்திருக்கிறவர்கள் நாங்கள். வஸ்தி வர முடியாதுன்னு சொல்லிட்டா, ஆனா எஸ்தர் காத்திருக்கிறார். ராஜா இன்னும் என்னை அழைக்கவில்லை. ஒப்பு கொடுப்போமா? நாம அந்த கூட்டம், பலமான நகரம், நமக்குள்ள இயேசு கிறிஸ்து என்கிற ஆலயம் இருக்கிறது. எருசலேமுக்குள்ள கூடாரம் இருக்கிற வரைக்கும் மகிமை இருக்கும். அதான் வசனம் சொல்லுது. கூடாரம் போன உடனே ஏலியின் மருமக சொல்றா, இஸ்ரவேலை விட்டு மகிமை போயிடுச்சு. ஆனா நமக்குள்ள இருக்கிற மகிமை போகாது. ஏன்னா நீங்களும் நானும் மனவாட்டி, நமக்குள்ள ஆலயமாய் அவர் இருக்கிறார். அந்த கூடாரம் நம்மை விட்டு போகாது. அது நித்தியமாய் நமக்குள்ளே இருக்கும். மகிமை போகாது. ஆட்டுக்குட்டியானவருடைய முகத்திலிருந்து பிரகாசம் வீசி கொண்டிருக்கிறது. ஒப்பு கொடுப்போமா? நான் அந்த கூடாரமா இருக்கணும் ஆண்டவரே. நான் இந்த உலகத்துல ஃபேமஸான சிட்டியா இருக்க விரும்பல. இந்த உலகத்துல சிட்டியில நான் ஃபேமஸா இருக்க விரும்பல. நான் இந்த உலகத்துல பேர் புகழ் பெற்றவனா இருக்க விரும்பல. எத்தனையோ ஜெயின்ஸ், எத்தனையோ பேர் புகழ் பெற்றவங்க எல்லாம் இன்னைக்கு பூமியில இல்லாம போயிட்டாங்க. அவங்க எலும்பு கூட இந்த பூமியில இல்லை. இப்ப எத்தனையோ ஜெயின்ஸ் காணாம போயிட்டாங்க. எத்தனையோ அறிவாளிகள் இல்லாமல் போயிட்டாங்க. ஆண்டவரே, நாங்களோ என்றால் வரப்போற நகரத்தில் பெயர் பெற்றவர்களாக இருப்போம். நாங்கள் ஜீவ கற்களாக இருப்போம். அந்த நகரத்துல எங்கள் அஸ்திவாரத்திற்கு அப்போஸ்தலர்கள் அஸ்திவாரமாய் இருப்பார்கள். இஸ்ரவேலின் 12 கோத்திரம் மதிலாக இருக்கும். எங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியாகிய ஜீவ நதி ஓடிக்கொண்டே இருக்கும். ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனம் எங்களுக்குள்ளே காணப்படும். ஆட்டுக்குட்டியானவரே எங்களுக்கு ஆலயமாக இருப்பார். நாங்கள் அந்த சிட்டியில பேர் பெற்றவர்களாக இருப்போம். நாம அதுல இருப்போம். இது இன்னும் கொஞ்ச காலம்தான், எல்லாம் போகும். நித்தியம் வருது, எட்டர்னல் வருது. நாம அந்த சிட்டியில இருக்க போகிறோம். உண்மையிலேயே உங்க இருதயத்துக்குள்ள ஆத்மாக்குள்ள இந்த செய்தி போச்சுன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. என்னை கர்த்தர் மனவாட்டியா உருவாக்கி என்னை அவருக்கு அருகாமையில அவர் கட்டின ஒரு சிட்டியாக, அதுல பேர் பெற்றவனாக என்னை இருக்க வைக்க போறாரு. நீங்க இந்த பூமியில எவ்வளவு எந்த ஃபீல்டுல நீங்க பேர் பெற்றவரா இருந்தாலும் அது காயினுடைய கோட்டை தான், அது காயினுடைய சிட்டி தான். அது இல்லாமல் போயிடும். ஒரு நாள் நியாய தீர்ப்புல காணாம போயிடும். இன்னொரு நியாய தீர்ப்பு இருக்கு, அது வரும். அது வரும்போது அது காணாம போயிடும். ஆனா அந்த நியாய தீர்ப்புல பிறகு நிக்க போற ஒரே சிட்டி மனவாட்டி ஆகிய புதிய எருசலேம் மட்டும் நிக்க போகும். ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா? நம்மளை இந்த இருதயத்துல ஆழத்துல இருந்து செய்தி உங்களுக்குள்ள போச்சுன்னா நீங்க இந்த நிமிஷத்துல இருந்து அவருடைய மனவாட்டியாய் மாறி இருப்பீர்கள். மனவாட்டியாய் மாறி இருப்பீர்கள். மாறுவதற்கு ஒப்பு கொடுப்பீர்கள். ஆண்டவரே, இந்த பூமி எனக்கு சொந்தம் இல்லை, இந்த உலகத்தில் உள்ளவைகள் எனக்கு சொந்தம் இல்லை. எங்களுக்கென்று ஒரு கூடாரம் இருக்கிறது, எங்களுக்கென்று ஒரு நகரம் இருக்கிறது, எங்களுக்கென்று ஒரு ஆலயம் இருக்கிறது. அந்த ராஜா வரப்போகிறார். நாங்கள் அந்த நகரத்தில் இருப்போம். ஒப்பு கொடுப்போமா? சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த மத்தியான வேளையில இப்படி கிருபையுள்ள கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பலமுள்ள நகரமாக எங்கள் பலகீனங்களை எல்லாம்
நீக்கி போடுகிற பலமுள்ள நகரமாய் காணப்பட கிருபை பாராட்டும். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு மனவாட்டியாக காணப்பட கிருபை பாராட்டும். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஒவ்வொருத்தருக்குள்ளும் இந்த வசனம் கடந்து போகட்டும். ஆண்டவரே, ஆயத்தப்படட்டும், உருவாக்கப்படட்டும், கர்த்தருக்கென்று நிலை நிற்கட்டும். காயின் கூடாரத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் தாவீதின் கூடாரத்திற்கு வரட்டும். தாவீதின் கூடாரத்துக்கு வரட்டும். எங்க ஜனங்க அங்கிருந்து, எங்க வாலிபர்கள் அங்கிருந்து நாசமாயிடக்கூடாது. ஆண்டவரே, அவங்களும் இங்க வந்துருட்டோம். ஆண்டவரே, அவங்களோட கூட பேசுங்க. இந்த வாலிபர்களோட கூட பேசுங்க. வசனத்துக்கு நேரம் திருப்பிடுங்க. ஆண்டவரே, கிருபையுள்ள கரத்துல தாழ்த்துகிறோம். உடைய மகிமை இவர்களை மூடிக்கொள்ளட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.